இப்போ சிம்பு படத்தில் வந்து ஒரு கமிட் பண்ணாங்க. ஓகே. ஆக்சுவலாக அந்த படமே ட்ராப் ஆகி போச்சு. இப்போ ட்ராப் ஆகிருக்கா தள்ளி போயிருக்கான்னு தெரில. பட் சிம்பு கேட்டுக்கிட்டதுனால அந்த படத்தில் வந்து நான் வந்து நடிக்கிறேன், உங்களுக்காக வர்றேன் அப்படின்னாரு. ஏன்னா உதயநிதி கூப்பிட்டே போகல அவர். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் சிம்பு கூட்டோன்னே அவருக்கு ஒரு கட்டசி இருந்துச்சு. நம்மளை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வந்தவர் அவங்க அப்பா, நாம் வந்து சிம்புவுக்காக கட்டாயமாக அதை பண்ணணும்ன்ட்டு சரி ஓகேன்னு வந்தார். அந்த படமும் மூவ் ஆகலை. ஆனாலும் பல பேர் வந்து இப்போ மதகஜராஜா ஹிட்டுக்கு பிறகு பல பேர் சந்தானத்து மனசை மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி காமெடியன் ரோல். ஆமாம்மா. இப்போ மதகஜராஜாவில் விஷாலோடு வந்ததில் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, நமக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. அப்போ எல்லாருமே போய் சொல்கிறாங்க, சார் எதுக்கு சார் பிடிவாதமாக இப்படியே இருக்கீங்க, ஒரு 4 பேரோட சேர்ந்து நடிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் அவர். ஒரு வேளை அது ஒர்க் அவுட் ஆகி இந்த படத்தில் நடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல, நான் விசாரிக்கல.